வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதக கட்டத்துல 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம். இது எல்லாமே நன்மையானது தான், யோகமானது தான், அதிர்ஷ்டமானது தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலோ அல்லது இந்த ராசியில் பிறந்தாலோ இந்த லக்னத்தில் பிறந்தால் தான் யோகம், இல்ல அவயோகம் அப்படியெல்லாம் நிச்சயமா ஒண்ணு கிடையவே கிடையாது. பிறந்திருக்கக்கூடிய லக்னம் அதுக்கேற்ப 9 கிரகத்தின் நிலை நடைமுறையில் உள்ள தசாபுதி. இதை வைத்து தான் ஒரு மனிதனின் உயர்வு, தாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. சரி, இந்த வீடியோல என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான் பார்க்கலாம்னு இருக்கோம். அவர் கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 55, 56 வயதுக்கு மேல இப்ப நிரம்பிய நபர் தான். ஒரு ஆணோட ஜாதக கட்டம் தான். அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, "சார் வயசு 55 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. நானும் உழைக்க ஆரம்பிச்ச காலத்துலருந்து உழைச்சிட்டு இருக்கேன், சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு வரையும் ரூ. 1 கூட சேர்த்த பாடு இல்ல. சேர்த்து வச்ச பணம் கூட கரைஞ்சிட்டு தான் போகுது. செலவுகள் போயிட்டே இருக்கிறது. கையில ரூ. 1 கூட நிக்கல. என் வாழ்க்கை இனிமேல் எதுவும் முன்னேற்றம் இருக்குமா? நான் என்னோட ஃபியூச்சர், என்னோட எதிர்காலம், பின்வரும் பசங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் நானும் சம்பாதிக்கிறேன். பணம் வருது. ஆனா ரூ. 1 கூட சேர்த்த மாரி இல்ல. இருந்தது எல்லாமே இடம் கூட கைய விட்டு தான் போயிடுச்சு எனக்கு. ஸோ அப்படி அந்த அமைப்பு வந்து எனக்கு வந்து இன்னும் வர எதிர்காலம் ஏதாவது சொத்து சேர்க்கவோ, இல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்குமா அப்படின்றது தான் என்ட்ட கன்சல்ட் பண்ணாரு. ஸோ அவரோட ஜாதகம் இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். அவரோட பர்மிஷன் கேட்டு தான் போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல ஜாதகம் எடுத்து பாருங்க. அவர் பிறந்திருப்பது சிம்ம லக்னம். சிம்ம லக்னம், லக்னத்தில் சூரியன், சந்திரன், கேது, 2ஆம் இடத்தில் புதன், குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் சுக்கிரன். இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம். நடைமுறையில அவருக்கு குரு தசா புத்தி ஓடிட்டு இருக்கு. குரு தசையில ராகு புத்தி ஓடிட்டு இருக்கு. இவரை மட்டும் கன்சல்ட் பண்ணது எதிர்காலம் வந்து ஏதாவது சிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறதா, பொருளாதார வளர்ச்சி இல்ல அப்படின்றது காரணமா தான் கேட்டிருந்தார். இவரு அதாவது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. "உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது" அப்படின்னுவாங்க. அந்த பழமொழி இந்த ஜாதகக்காரருக்கு எக்ஸாக்ட்டா பொருந்தும். இந்த ஜாதகத்துல நாட்டுல முக்காவாசி பேர் ஜாதகருக்கு அது பொருந்தும். இவருக்கு அது பெர்ஃபெக்ட்டா பொருந்தக்கூடிய ஒரு பழமொழியா நான் இவர்கிட்ட அந்த பழமொழிய சொல்லி தான் சொன்னேன். "சார் உங்க ஜாதகத்துக்கு இந்த பழமொழி கரெக்ட்டா செட் ஆகும் சார். என்ன காரணம்? ஏன் சார் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னாரு. அதாவது உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, நீங்க லட்சக்கணக்குல சம்பாதிச்சாலும் சரி, எத்தன லட்சம் சம்பாதிச்சு இல்ல கோடியே நீங்க சம்பாதிச்ச கோடி கணக்குல நீங்க சம்பாதிக்கனா கூட, உங்க கையில பணம் நிக்காது. இடமா வாங்கி போட்டீங்களா அப்படின்னா, அந்த இடம் ஏதோ ஒரு ரூபத்தில் விரயமாக தான் செய்யும். எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமா நிற்கக்கூடிய அமைப்புன்றது. பணம் வருமா? வரும். ஆனா பணத்தினால உபயோகப்படுவீங்களா? பணத்தினால் நீங்க உயர்வடைவீங்களா? நல்ல ஒரு செல்வாக்கோட இருப்பீங்களா? அப்படின்னா நிச்சயமா இருக்க மாட்டீங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அது அப்படி என்ன கட்டத்துல இருக்கு? அப்படின்றது. அதுதான் சொன்னேன். அடித்தளமா கிரக அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. நடைமுறையில தசா புத்தி. இந்த 2 நல்லா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். இந்த ஜாதகத்து நடைமுறை தசா புத்தின்றத விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடித்தளம் கிரக அமைப்பு என்ன? சில பேர் திடீர்னு பார்த்தா நல்லா ஹை பீக்ல இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா டவுன்ல இருப்பாங்க. இப்ப நம்ம தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே நெறைய பேர் நம்ம தெரிஞ்சிருப்போமே. கார் வச்சிருப்பாங்க, வீடு இருக்கும், பங்களா இருக்கும். திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வாடகை வீட்ல வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, அடித்தளமா கிரக அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. நடைமுறையில ஏதோ தசா புத்தி நல்ல அமைப்புல இருந்திருக்கும். அதனால சமாளிச்சிருப்பாங்க. இந்த ஜாதகத்திலும் அதே அமைப்பு தான். அடித்தளமா கிரக அமைப்புகள் வலிமையாக இல்லை. என்ன இல்ல நம்ம மேலோட்டமா சொல்லலாம். சார் லக்னாதிபதி ஆட்சியா இருக்கார். முதல் தர யோகாதிபதி செவ்வா. அவர் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. குரு பஞ்சமாதிபதி 5 கூடிய அதிபதி, பஞ்சமாதிபதி. அவரு தனஸ்தான்ல தனாதிபதி ஆட்சியா இருக்காரு. எல்லாம் நல்லா தானே இருக்கு. மேலோட்டமா பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஒரு கிரகம் வலிமையா இருக்கா இல்லையா அப்படின்றது ஸ்தான பல ரீதியா ஆட்சி உச்சம் மட்டும் பார்க்கக்கூடாது. அது கிரக சேர்க்கையும் பார்க்கணும். அது வாங்கிய சாராம்சத்தையும் பார்க்கணும். நவாம்ச நிலையும் என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் வச்சுதான் அந்த கிரகம் வலிமையா இருக்கா, அந்த ஆதிபத்தியத்தை செய்யுமா செய்யாதான்னு சொல்றது. இந்த லக்னத்துக்கு சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் ஆட்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியன் ஆட்சி அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அது அமாவாசை சந்திரனோட கூடியிருந்தாலும் சரி, கேதுவோட கூடியிருந்தாலும் சரி, இல்ல ராகுவோட கூடியிருக்கு, சனி பார்வை எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரகம் தன் வீட்டில் தான் ஆட்சி. உங்க வீட்ல நீங்க தான் ஹெட், என் வீட்ல நான் தான் ஹெட். அந்த மாரி வந்து சூரியன் தான் வீட்ல ஆட்சி. ஃபர்ஸ்ட் அது சூரியன் வலிமையா இருக்கார். 1 லக்னாதிபதி வலிமையா இருக்கார். 2வது அந்த இடத்துல கூடப்பட்ட கேது, சந்திரன். இது ஒரு வகையில தவறு. அந்த இடத்துல கேது கூடப்பட்டது தவறு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன், சூரியன் ஆட்சி. ராசி அதிபதி அதே சூரியன், ராசி அதிபதி ஆட்சியா இருக்கார். இதுல கேதுவோட அந்த சந்திரன் பின்னப்பட்டது அப்படின்றது, அது ஒரு வகையில தவறு. அதில் மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சூரியன் லக்னாதிபதி வலிமையா இருக்கார் அப்படின்னா, நிச்சயமா ஆட்சின்ற ஸ்தானம் இருக்குல்ல வலிமையா இருக்கார்.
கேதுவோட பின்னப்பட்டு இருக்கும்போது அவர் வலிமை சற்று குறையும். ஏன்னா கேதுவோட அமைப்பு டிகிரி வைஸ்ல கொஞ்சம் ரொம்ப நெருங்கிய நிலையில தான் இருக்காரு. சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிகிரில இருக்காரு. கேது அப்படின்ற 27 டிகிரில 2 டிகிரி டிஃபர்ல தான் இருக்காங்க அப்படின்றபோது ஒரு கிரகண அமைப்புல தான் இருந்திருப்பார். ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால சூரியன் கெட்டுட்டார் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா சூரியன் இந்த இடத்துல ஏன் கெடலன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சி தான் வீட்ல இருக்காரு. அதே மாதிரி சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, சில கிரகங்கள. அஸ்தங்கம் பண்ணாலே வந்து அந்த கிரகம் வலிமை இழந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல அஸ்தங்கம் ஆகுதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப குரு குரு மீனத்தில் ஆட்சி பெற்று, அந்த இடத்துல சூரியனோட பின்னப்பட்டு, சூரியன் குருவை அஸ்தங்கம் பண்ணியிருந்தா, குருவுக்கு பெரிய டிராபேக்லாம் அந்த இடத்துல வரவே வராது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சி. இதே ரிஷபமனையில குரு இருந்து, அந்த சூரியன் அஸ்தங்கம் பண்ணிட்டான்னா, குருவுக்கு வலிமை வலிமை இழக்கும். ஏன்னா ஆல்ரெடி குரு இருக்கிறதே ஒரு அவரோட எதிர் கிரகம் சொல்லக்கூடிய அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீட்ல இருக்காரு. அதுவே ஃபர்ஸ்ட் அந்த குருவுக்கு மைனஸ். அந்த இடத்துல அஸ்தங்கமும் குருக்கு மேலும் வலிமை இழக்கக்கூடும். இதே குரு நீசத்தாரையில் அமர்ந்து சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அந்த இடத்துல முழுமையா குரு கெட்டுட்டாருன்னு அர்த்தம். அஸ்தங்கன்றது ஒரு கான்செப்ட். ஆனா எந்த இடத்துல இருந்து அஸ்தங்கம் ஆனாருன்றத முக்கியம் வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல சூரியன் கேதுவோட இருக்கிறார் அப்படின்னாலும், அந்த சூரியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருக்கிறான்றத பார்க்க வேணும். ஸோ சூரியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வச்சா லக்னாதிபதி வலுத்து தான் இருக்காரு. வலிமை சற்று குறைந்து இருக்கிறார்ன்னு சொல்லக்கூடும். கெட்டு போகாம இருக்கார். நன்றாக இருக்கிறார். சரி இவருக்கு நம்ம ஏன் இந்த இடத்துல சொன்னோம்னா, ஏன் வந்து இவரு என்னதான் சம்பாதிச்சாலும் கையில பணம் நிக்காது. எல்லாமே கைய விட்டு போகும்ன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஜாதகத்துல அடித்தளம் உள்ள கிரகங்கள். மேலோட்டமா இந்த ஜாதகம் பாருங்களேன். லக்னாதிபதி ஆட்சி, தனாதிபதி ஆட்சி உச்சத்தாரையில் நிற்கிறார். கூட குருவுடன் நிற்கிறார். தனக்காரகனோடவே அந்த தனஸ்தானாதிபதி நிற்கிறார். இதெல்லாம் மேலோட்டமா பார்த்தா சிறப்பு தான். ஒரு பேஸ் ஒண்ணு இருக்கு சார். ஒரு அடித்தளம் இருக்கு. ஒரு லக்னாதிபதி அல்லது லக்னம் 2மே வந்து 6ஆம் பாவத்தோட தொடர்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நிச்சயமா ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது இருக்கும். லக்கணாதிபதி லக்கணம் அல்லது 6ஆம் அதிபதி 6ஆம் பாகம். இந்த 2மே மாத்தி மாத்தி ஏதேனும் ஒரு வகையில தொடர்புல இருந்தால், இவங்களுக்கு நிச்சயமா ஏதேனும் ஒரு நோய் நொடி வரும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அது எப்ப வரும்? 10 வயசுல வருமா? 5 வயசுல வருமா? 20 வயசுல வருமா? 50 வயசுல வருமான்னு சொல்றது தசாபுத்தி. 1, 6 தொடர்பு இருந்தால் நிச்சயம் நோய் அமைப்புன்றது இருக்கும். மாத்திரை மருந்து ரெகுலரா எடுப்பாங்க அப்படின்றது நிச்சயமா சொல்லலாம். அதேபோல் 1, 2, 6 அப்படின்றது தொடர்பு பெற்று அந்த லக்னாதிபதி ஏதேனும் ஒரு விதத்துல வலிமை குறைந்திருக்கிறார் அப்படின்னா, அவங்க நிச்சயமா கடன்பட்ட வாழ்க்கை தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதாவது லக்னாதிபதி, தனாதிபதி, 6ஆம் அதிபதி. இவங்க அந்த பாவகத்தோடயே கிரகங்கள் தொடர்பு பெற்று இருந்தா, அவன் நிச்சயமா கடன்காரனா தான் இருப்பான். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, இல்ல டைரக்ட்டா கூட கேட்டு பாருங்க. கரெக்ட்டா அந்த பலன் வரும். 1, 2, 6 தொடர்பு வந்து நடைமுறை தசாபுத்திய பார்க்கணும். தசாபுத்தி சப்போஸ் சப்போர்ட்டபிளா இருந்தா ஓரளவு ஓடும். அந்த தசாபுத்தி மாற்றம் வரும்போது நிச்சயமா வந்து அவங்களுக்கு கடன்பட்ட வாழ்க்கையா தான் இருக்கும். கடன் மூலியமா தான் வாழ்க்கை ஓடும். 1, 2, 6 தொடர்பு. அது 1, 6 தொடர்புட்டா அவங்க நோய்வாய்ப்பட்டு தான் இருப்பாங்க. மாத்திரை மருந்து சாப்பிடுவாங்க. மருத்துவ செலவு அதிகமா தான் இருக்கும். இது 2. அதேபோல் 1, 2, 12 பாவக கிரக தொடர்பு பெற்றிருந்தால், இவங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், இப்ப உங்க கைக்கு இப்ப இவரோட ஜாதகத்துக்கு நான் தான் சொன்னேன். உங்க நண்பரோ, உறவினரோ, தெரிஞ்சவங்களோ இப்ப கையில உங்ககிட்ட ஒரு ரூ. 50,00,000 குடுத்து இந்தாப்பா நீ பொழச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்தாலும், அதன் வைத்து உங்களால முன்னேற்றவே முடியாது. ஒண்ணு அந்த பணம் நைட்டா திருடு போயிடும். இல்ல யார்கிட்டயோ குடுத்து ஏமாந்துருவீங்க. இல்ல பிசினஸ் பண்றவங்க நஷ்டம் பண்ணிருவீங்க. இதுதான் நடக்கும். அவரும் அதான் சொன்னார். சார் ஏற்கனவே இடம்லாம் வச்சிருந்தேன் சார். அவுட்டர் சிட்டில நான் வாங்கி வச்சிருந்தேன் 4 கிரவுண்டு. அத வித்து கூட பிசினஸ் பண்ணேன் போயிடுச்சு. வீட்ல இந்த நகை நட்டு போயிடுச்சு. எல்லாமே நான் சேர்த்து வச்ச ஒரு பக்கம் வருது அப்டின்னாலும் 2 பக்கமும் எனக்கு பிரிஞ்சு பணம் போயிட்டே இருக்கு. இந்த ஜாதகம் அதான் அந்த இடத்துல மைனஸ் ஆகும். 1, 2, 12ன்னு சொல்லக்கூடிய பாவக கிரக தொடர்பு. இந்த இடத்துல என்ன பாவக கிரக தொடர்பு வந்துச்சு? லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியா இருக்கார். இது ஓகே. லக்னாதிபதி வாங்கிய நட்சத்திரம் என்ன? அதையும் நட்சத்திரம் பார்க்கணும்னா டெஃபினட்டா பார்க்கணும். நட்சத்திரத்தில் பலன் இருக்கிறதுனா, நட்சத்திரத்திலும் பலன் இருக்கிறது. நட்சத்திரத்தில் மட்டும் தான் பலன் இருக்குன்னு சொல்லல. நட்சத்திரத்திலும் பலன் இருக்கு. நட்சத்திரத்தையும் நிச்சயமா பார்க்க தான் செய்யும். சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி இருக்கிற சூரியன். அந்த சூரியன் வாங்கிய நட்சத்திராதிபதி யாருன்னா சுக்கிரன். நம்ம சொல்லலாம் சார் சுக்கிரன் 10 கூடிய ஜீவனாதிபதி தானே. அவர் எங்க நிக்கிறாரு பாருங்க 12ஆம் இடத்துல. அப்ப லக்னாதிபதியும் 12ஆம் பாகமும் தொடர்பு இருக்கு. ஃபர்ஸ்ட். இன்னொன்னு 12ஆம் அதிபதியே லக்கணத்துல தான் ஃபர்ஸ்ட் அமர்ந்திருக்காரு. இது 2. அப்ப 1, 12 அப்படின்றது பாவக ரீதியாவும் தொடர்பு வருது. அந்த அதிபதி ரீதியாவும் இந்த இடத்துல தொடர்பு வருது. இது ஃபர்ஸ்ட். 2வது 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் லக்கணத்தில் அமர்ந்து லக்னாதிபதி நட்சத்திரத்திலே இருப்பார். அப்ப 1, 12, 12, 1ன்றது திருப்பி ரிவர்ஸ் திருப்பி அவங்க அந்த டச்ன்றது பாவக ரீதியாவும், ஆதிபத்திய ரீதியாவும், அதிபதி ரீதியாவும் தொடர்புல வந்துட்டே இருக்கும். அடுத்தது 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பஞ்சமாதிபதி தனஸ்தானத்துல தானே வலுத்து நிக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பணம் கொட்டணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆட்சி உச்சம் பெற்றது சிறப்பு. குரு நிற்பது ஆல்சோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்.
ஆட்சி உச்சம் பெற்ற அந்த புதன் யாரோட நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க. அவர் 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரத்துல. அந்த சந்திரன் லக்னத்துல. அப்ப 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி நட்சத்திரத்துல தான் நிக்கிறார். அந்த 12ஆம் அதிபதி லக்னத்துல தான் நிக்கிறார். இந்த இடத்துல மேலோட்டமா புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பதுன்றது சிறப்பு. அதனால தான் இவருக்கு நான் என்ன சொன்னேன், உங்க கைக்கு பணம் வரும். பணம் வராம இருக்காது. அந்த பணத்தினால் நீங்க உயர்வடைவீங்களா? தாழ்வடைவீங்களா? அந்த பணத்தினால் உங்களுக்கு உபயோகப்படுமா? படாதா? காசு பணம் எல்லாம் தான் சார் நெறைய பேர் சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்ச பணம் எல்லாம் உங்களுக்கு உபயோகப்படுதா? அப்படின்னா நெறைய பேருக்கு இல்ல. எல்லாமே நெறைய பேர் லட்சக்கணக்குல சம்பாதிப்பாங்க. பாதி பேர் கடன கட்டுவாங்க. பாதி பேர் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு செலவு பண்ணுவாங்க. சில பேர் வேற ஏதேனும் செலவுகள் வந்துட்டே இருக்கும். வேற ஏதாவது வீட்டு செலவு, அந்த செலவுன்னு சொல்லி ஏதாவது ஒரு செலவு வந்துரும். அதாவது கைக்கு பணம் வருது அப்படின்றது, அந்த பணம் நமக்கு கையில நிக்குமா அப்படின்றது தான் கான்செப்ட். இந்த ஜாதகத்துல நிக்கவே நிக்காது. அதுதான் சார் 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுறார். அதனால தான் நிச்சயமா உங்களுக்கு பணம் வரும் சார். அவர் வாங்கிய நட்சத்திரம் சந்திரன். சந்திரன் 12ஆம் அதிபதி. சரி இன்னொரு கிரகம் 2ஆம் இடத்துல வேற எந்த கிரகம் நிக்குதுன்னு பாருங்க. குரு நிக்கிறார். குரு பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதி இந்த இடத்துல சொன்னாலும், அந்த குரு ஏறிய நட்சத்திரம் யாருன்னு பாருங்க. அதுவும் சந்திரன்னா, சந்திரன் அதே 12 கூடியது. அப்ப 2ஆம் பாகம் மீண்டும் 12ஆம் அதிபதியோட தொடர்பிலே வருவார். இது ஒண்ணு. சரி 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் நிக்கிறாரு. அவர் யாருன்னு பாருங்கன்னா, சுக்கிரன் நிக்கிறார். சுக்கிரன் யாரோட நட்சத்திரத்துல நிக்கிறார்? புதனோட நட்சத்திரத்துல நிக்கிறார். புதன் யாரு? தனாதிபதி. அப்ப 12ஆம் பாகமும் 2ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தோட தொடர்புல இருக்கு. டோட்டலா 1, 12, 2, 12, 12, 1, 12, 2. இதிலேயே தான் இந்த டோட்டல் கிரகமுமே லாக் ஆயிரும். அதாவது பணத்தை கொடுத்து நமக்கு உபயோகப்பட வேண்டிய கிரகங்கள் அப்படின்னா 2ஆம் அதிபதி. 12ஆம் இடம்ன்றது சுப செலவை குறிக்கும். விரையன்றது வீண் செலவு மட்டும் சொல்றேன். சுப செலவு இருக்கு, அசுப செலவு இருக்கு. நீங்க ஒரு டிவி ஒரு 55,000 1,00,000 ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா அது சுப செலவு. அதே டிவி வாங்கி ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி 25,000 செலவு பண்றீங்கன்னா அது அசுப செலவு. 2மே டிவிக்கு தான் பண்ண போறோம். ஆனா செலவு என்னமோ இது இஷ்டப்பட்டு பண்ணுவோம், அது கஷ்டப்பட்டு தான் பண்ணுவோம். சோ டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அந்த 12ஆம் இடம் எப்படி இருக்குன்றது முக்கியம். இதையெல்லாம் நம்ம தாங்கி பிடித்துக் கொள்ள அந்த லக்னாதிபதி வலிமையை தரணும். இந்த இடத்துல லக்னாதிபதி நல்லா இருக்காரு. அதனால தான் இவருக்கு வருமானம் வருது, பணம் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பணத்தினால உபயோகப்பட வேண்டிய அமைப்பு அப்படின்றது இல்ல. எவ்வளவு வந்தாலும் அதானே சொன்னேன் சார். உங்களுக்கு கோடிக்கே ரூ. 1,00,00,000 பணம் உங்க கையில ஒருத்தர் குடுத்தா கூட, அத வச்சு நீ முன்னேறிப்பான்னு யாரோ ஒண்ணு சொன்னா கூட உங்களால முன்னேற முடியாது. ஏதாவது ஒண்ணு பணம் திருடு போகும். இல்ல பணத்த நம்பி பணத்த குடுத்து ஏமாந்துருவீங்க. இல்ல பணம் பிசினஸ் பண்றேன்னு இழந்துருவீங்க. இதுதான் விஷயம். அப்ப இந்த அவருக்கு அடுத்த கேள்வி அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதுதான். சார் அப்ப நான் என்னதான் பண்றது? எப்படி நான் சம்பாதிக்க முடியுமா? அப்ப நான் என்னோட வாழ்வாதாரம், எதிர்காலம் என்ன? இப்படியே ஓடிடுச்சு. இப்ப இனிமே என்ன பண்றது? இனிமே நீங்க எது பண்ணாலும் சரி, இப்ப நடக்கிறது குரு தசை. குரு பஞ்சமாதிபதி அப்படிங்கிற இடத்துல பேசினாலும், அஃப்கோர்ஸ் அவர் அஷ்டமாதிபதியா வர்றார். லக்கண சுபர் அப்படின்னா, இந்த லக்கணத்துக்கு குரு, செவ்வாய், சூரியன சொல்லலாம். ஆனா முதன்மை லக்கண சுபர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது நெறைய பேர் பார்க்கிறதே இல்ல. அதாவது என்னன்னா, இப்ப இந்த லக்கணத்தின் யோகாதிபதி யாருன்னா சூரியன், சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகம் தான். இதுல ஃபர்ஸ்ட் முதன்மை யார் அப்படின்னா சூரியன் தான். 2வது யார்? முதன்மைன்னா சூரியன்னு சொல்லலாம், செவ்வாய்ன்னு சொல்லலாம் சிம்ம லக்கணக்காரனுக்கு. அடுத்தது 3ஆம் கட்ட கிரகம் யாருன்னா தான் குரு. ஏன்னா குருவுக்கு வந்து பஞ்சமாதிபதி வந்தாலும் அஷ்டமாதிபதியும் வரும். இந்த குரு சிம்ம லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி இதை செய்வாரா? அஷ்டமாதிபதி செய்வாரா? நெறைய பேர் சொல்றதுன்னா 8 வருஷம் இதை செய்வார், 8 வருஷம் அதை செய்வார். சில பேர் என்ன சொல்ல 5 வேலை செய்யும், 8ம் வேலை செய்யும். அப்படியெல்லாம் செய்யாது. அந்த குரு நிற்கக்கூடிய நிலையை வைத்து தான் அது 5 பஞ்சமாதிபதி வேலை செய்யுமா, அஷ்டமாதிபதி வேலை செய்யுமான்றது கணக்கு. இந்த லக்கணத்துக்கு குரு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த குருவுக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாயோட தொடர்புல இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஆனா இந்த இடத்துல செவ்வாயோட தொடர்பு டைரக்டா இல்ல. குருக்கு கேந்திரத்துல இருக்காரு. அவ்வளவுதான். குரு செவ்வாயின் பார்வை இல்ல குருவின் பார்வை செவ்வாய்க்கும் எதுவுமே இந்த இடத்துல இல்ல. இது ஒண்ணு. அந்த குருக்கு வீடு உறுதியதி ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது அப்படின்றது ஒரு சேஃப் ஹேண்ட். அதனால தான் இவருக்கு இவ்வளவு நாள் வண்டி ஓடி பெரிய லெவல்ல இந்த பிரச்சனை மாட்டாம இவருக்கு வண்டி ஓடிட்டு இருக்கு. சோ குரு தசை இந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி தன்மை தான் வேலை செய்யும். பஞ்சமாதிபதி தன்மைலாம் இந்த இடத்துல பெருசாலாம் ஒண்ணும் வேலை செஞ்சிருக்காது. சோ இப்ப இந்த குரு தசை முடியக்கூடிய தன்மையில இருக்கு. குரு முடிஞ்சா அடுத்து வரக்கூடியது சனி. சனி தசை நல்லா இருக்குமா? சனி தசை இதே மாதிரி தான் போகும். இருந்தாலும் அது 6 அதிபதி தசை பாதத்தில் நிற்பதுன்றது யோகம். ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவர் அவயோகாதிபதி. அவர் நீசம் பெற்றது அப்படின்றது அந்த இடத்துல வலிமை எழுந்துட்டார். மேலும் அது ஒரு பாதஸ்தான்ல நிக்கிறார் அப்படின்றது இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். இருந்தாலும் அடித்தளம் இதான். தசாபுத்தி ஓகே அப்படின்னு சொன்னாலும் அடித்தளம் உங்களுக்கு இதுதான். அதனால் இன்னாலும் இல்லை என்னாலும் சரி நான் தொழிலில் வந்து பணம் போட்டு தொழில் பண்ணுறேன், இதில் போய் நம்பிக்கையின் பேரில் பணத்தை கொடு அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே சரி பணத்தை போட்டு நம்ம பண்ணால் ஒரு தொழில் பண்ணுறோம் இல்லை பணம் போட்டு பணம் எடுக்கலாம் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பினை கொடுக்கவே கொடுக்காது. அதனால் ஒரு சின்ன முதலீடோ இல்லை இருக்கிறத வச்சு இது பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணக்கூடிய தொழில் இப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு சிறப்பினை கொடுக்கும் அப்படின்னு தான் அவர் நம்ம சொன்ன பிரச்சனை. சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.